கேப்டன் உருவத்தை பயன்படுத்த தடை ஏன்? விஜய் மீது இவ்வளவு பயமா? நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளின் அபரீத வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. அதில் சினிமா துறை மட்டும் விதிவிலக்கா என்ன? தற்போது உருவாகியுள்ள AI டெக்னாலஜி மனிதனின் மூளையையே மிஞ்சும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒருவர் இல்லாமலே அவரின் உருவத்தை அவர் இருப்பது போலவே தத்ரூபமாக திரையில் கொண்டு வர இயலும் என்பதே ஆகும். அதற்கு சமீபத்திய சான்று ஜெயிலர் படத்தில் வந்த காவாலா பாடல்தான். இந்த பாடல் ஒரு சான்றுதான். இதுபோல பலவற்றை தங்களின் பொழுதுபோக்கிற்காக செய்து வருகின்றனர். இந்நிலையில் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் கையில் இருக்கும் படங்களை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஒரே ஒரு காட்சியில் AI தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயுடன் வருவார் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக பிரேமலதா மற்றும் அவர் மகன்களிடையே அனுமதி வாங்கிவிட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திரைப்படங்களில் AI தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்தின் உருவத்தை பயன்படுத்த இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை எனவும், அனுமதியின்றி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருப்பது கோட் பட குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செந்தூர் பாண்டி படத்தில் விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஜயுடன் நடித்ததன் காரணமாகவே அவர் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் என்பது அனைவரும் அறிந்ததே. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து விஜய் முழு வீச்சாக இயங்கி வருகிறார். இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய் திரையில் விஜயகாந்துடன் தோன்றினால் தேமுதிக தொண்டர்கள் எங்கே விஜய் பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும், அது தனது மகன் விஜயபிரபாகரன் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் பிரேமலதா நினைப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு சிலரே இது விஜய்க்கு எதிரான அறிக்கை இல்லை என்றும், ஆபாவானன் விஜயகாந்த் நடித்த மூங்கில் கோட்டை என்ற படத்தை AI தொழில்நுட்பத்தின் மூலம் வெளியிடப் போவதாக கூறியதற்கு எதிர்வினையே இதுவென்றும் தெரிவிக்கின்றனர். என்னதான் ஒருவர் இல்லாமலே அவரை திரையில் அச்சு அசலாக காட்டக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், தமிழக மக்கள் அரசியல் தலைவர்களை தரையில் விட்டுவிட்டு திரையில்தான் தேடுவார்கள் என்று இன்றும் நினைப்பதன் வெளிப்பாடே தி கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தை தோன்ற வைக்கும் முயற்சியும் அதற்கு எதிராக பிரேமலதாவின் அறிக்கையும் என்பது மக்களுக்கு புரிந்தால் சரி.